சுக்கி ஸ்டோரிஸ். ரங்காபுரம்ங்கிற ஊர்ல ராமு சோமுங்கிற அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. ராமு சோமுவை விட 10 வயது பெரியவர். ராமுவும் அவரோட மனைவி சோமுவும் நல்லா வேலை வாங்குவாங்க. அவனுக்கு சரியான சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. தம்பி மாதிரி நினைக்காம ஒரு வேலைக்கார மாதிரி தான் நடத்தினாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு படுக்கையில் இருந்த அவங்க அப்பா ரங்கநாதனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவர் ஒரு நாள் சோமுவை கூப்பிட்டாரு. சோமு, உன் அண்ணன் உனக்கு சொத்து தராம ஏமாத்திடுவான். என் காலத்துக்கு அப்புறம் உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவான். அப்படி ஒரு நிலைமை வந்தா நீ எந்த பொருளும் அண்ணங்கிட்ட கேட்காத. அவன் எதுவுமே உனக்கு தரமாட்டான். அங்கே இருக்க என்னோட பழைய செருப்பு, அதை மட்டும் என்னோட ஞாபகமா உனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ. இப்படி சொன்ன ரங்கநாதன் அன்னைக்கு இரவே இறந்துட்டாரு. அப்பாவோட காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதும் ராமு சோமுவை கூப்பிட்டு, சோமு, இது வரைக்கும் அப்பாவுக்காக தான் நான் உனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் உன்னை பார்த்துக்க எங்களால முடியாது. அதனால நீ இப்பவே ஊர் கடைசியில் இருக்கிற நம்மோட பழைய வீட்டுக்கு போயிடு. அங்கே போய் இருந்துக்கோ. அண்ணா, இப்படி சொன்னா நான் அங்க போயிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, வேலைக்கு என்ன பண்றது? நீ வேலைக்கு தினமும் இங்கேயே வந்துடு. எல்லாரையும் போல உனக்கும் கூலி கொடுத்துடுறேன். நீ வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டுக்கோ, அவ்வளவுதான். அந்த பழைய வீட்டுல எதுவுமே இல்லையே, எனக்கு சமைக்க பாத்திரம் எல்லாம் கூட வாங்கணுமே அண்ணா. அது நீ போய் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வாங்கிக்கோ. என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த சொத்துல பாதி பங்கு இருக்குல்ல, அதை கொடுங்க எனக்கு. என்னடா, என்னையே எதிர்த்து பேசுறியா? நான் உன்னை விட 10 வயசு பெரியவன். 10 வருஷம் அதிகமா உழைச்சு சம்பாதிச்ச சொத்து இதெல்லாம். அப்பா ஒன்றும் சம்பாதிச்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல. எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு. நீ ஒழுங்கா வெளியே போயிடு. அந்த வீடு மட்டும்தான் அப்பா உன் பேர்ல எழுதி இருக்கிறாரு. இது கேட்ட சோமுவுக்கு படுக்கையில் இருந்த தன்னோட அப்பா சொன்னது ஞாபகம் வருது. சோமு, இப்போ உனக்கு சின்ன வயசு, நான் சொல்றது உனக்கு புரியாது. நீ அந்த பழைய செருப்பை எடுத்துக்கோ. அதை எந்த நிலைமையிலும் தூக்கி எறியவோ விற்கவோ கூடாது. அந்த செருப்பு தான் நான் உனக்கு கொடுக்கற சொத்து. பத்திரமா அதை பாதுகாத்து வச்சிரு. இப்படி ரங்கநாதன் சொன்னது அந்த சமயம் சோமுவுக்கு ஞாபகம் வந்தது. என்ன, உனக்கு அப்பாவோட பழைய செருப்பு வேணுமா? அதை வச்சு நீ என்னடா பண்ண போற? செருப்பு போய் கேக்குற? ஆமா அண்ணா, எனக்கு அப்பாவோட ஞாபகமா அவரோட பழைய செருப்பு மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். ராமு மனசுக்குள்ள, பைத்தியக்காரன், ஏதாவது வேட்டி சட்டைன்னு வாங்கியிருந்தா கூட கட்டிக்கவாவது ஆகும். பழைய செருப்பு போய் கேக்குறான். இவங்கிட்ட சொத்து இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்பாவோட பழைய செருப்புகளை சோமுவுக்கு கொடுத்துடுறாரு. அதற்கப்புறம் சோமு அப்பாவோட பழைய செருப்புகளை எடுத்துக்கிட்டு ஊர்க்கடைசியில தனக்கு கொடுத்த பழைய வீட்டுக்கு போயிடுறான். அங்கிருந்து தினமும் கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சான். கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ஊருக்காரர்கள் சேர்ந்து அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சோமுவும் சோமுவோட மனைவி தங்கமும் கூலி வேலைக்கு போனாங்க. ஒரு நாள் தங்கம் சோமு கிட்ட, உங்க அப்பா ஏன் இப்படி பண்ணாரு? உங்க அண்ணன் பேர்ல மட்டும் அவ்வளவு சொத்துக்கள் கொடுத்து உங்களுக்கு மட்டும் இந்த பழைய வீட்டையும் பழைய செருப்பையும் கொடுத்துருக்கிறாரு. ஆமா, எங்க அப்பா என்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. அண்ணன் வீட்டை விட்டு போக சொல்லும்போது நீ எதுவுமே கேட்கக்கூடாது, என்னோட பழைய செருப்புகளை மட்டும் கேட்டு வாங்கிக்கோன்னு சொன்னாரு. அதை எப்பவுமே தூக்கி எறியக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும்னு சொன்னாரு. அப்படியா? பழைய செருப்பு பத்திரமா வச்சுக்க சொன்னாரா? எங்க அந்த செருப்பு? எனக்கு என்னமோ அந்த செருப்புல ஏதோ விஷயம் இருக்குன்னு தோணுது. சோமு அப்பாவோட செருப்புகளை எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட மனைவி கிட்ட கொடுக்கறாரு. இது என்ன, இந்த செருப்பு இவ்வளவு கனமா இருக்குது, அடிப்பகுதி ரொம்ப கனமா இருக்குதே. ஆமாம், பழைய காலத்து செருப்பெல்லாம் இப்படிதான் இருக்கும். அது இவ்வளவு கனமா இருக்கிறதாலதான் எங்க அண்ணன் நான் கேட்டதும் கொடுத்துட்டாரு. சோமுவோட மனைவி அந்த செருப்புகளை எடுத்து அடிப்பகுதியை கவனமா பாக்குறாங்க. இது சாதாரண செருப்பு இல்ல, இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அதனாலதான் உங்க அப்பா இதை எடுத்துக்க சொல்லி இருக்கிறாரு. நீங்க ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வாங்க. கத்தியை வச்சு என்ன பண்ண போற? அந்த செருப்பு எதுவும் செய்யாத, அது எங்க அப்பா பத்திரமா வச்சுக்க சொன்னாரு. சோமுவோட மனைவி அந்த செருப்போட அடிப்பகுதியை கிழிச்சு பாக்குறாங்க. அதுல இருந்த தங்க காசுகள் கீழே விழ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அதை வித்து அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அவங்க அப்பாவோட எண்ணமும் சோமுவுக்கு புரிஞ்சுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுக்கி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய கதைகள் கேட்கலாம்.